அதை திரும்ப திரும்ப உள்வாங்கினாலோ அது எவ்வளவு பாரதூரமான ஒரு கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பில் அந்த நூலில் இடம்பெற்ற பல செய்திகளை நாம் சொல்லி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள். பக்கம் 479 ஷேக் அபு யசீத் குர்துபி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன செஞ்சாராம், ஒரு செய்தி கேள்விப்பட்டாராம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை யார் ஒருத்தர் 70,000 தடவை ஓதுகிறாரோ அவர் நரகத்திலிருந்து விடுதலை அப்படின்னு கேள்விப்பட்டாராம். கேள்விப்பட்டா அது குர்ஆன்ல இருக்கணும், அல்லது ரசூலுல்லாஹ் சொல்ற ரெண்டுலையும் இல்ல. இவர் கேள்விப்பட்டாராம், யார் ஒருத்தர் 70,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனாரோ அவருக்கு நரகத்துக்கு போனா கூட உடனே விடுதலை ஆயிருவாங்க அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டு அவர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா 70,000 தடவை நான் ஓதி என் மனைவிக்கு 70,000 ஹதியா பண்ணி வச்சுட்டேன், பார்சல் பண்ணிட்டாராம். எனக்கு ஒரு 70,000 ஓதி ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். 70,000 தடவை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஓதி அவர் மனைவி கொடுத்துட்டாராம். மனைவி மூத்தா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமேல இவரு ஒரு 70,000 ஓதி ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். அப்புறமேல இது உண்மைதானான்னு சோதிக்கணும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எது, இப்படி 70,000 தடவை ஓதுனா நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு இவருக்கு சோதிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சான். அப்ப என்ன செஞ்சாரா, அவங்க ஊர்ல ஒரு வாலிபர் இருந்தாராம். அந்த வாலிபர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சொர்க்கத்தில் இப்ப என்ன நடக்குது அதெல்லாம் பாப்பாராம். அப்படிப்பட்ட வாலிபராம். நரகத்தில் என்னவெல்லாம் இருக்குது அதெல்லாம் பாப்பாராம். இங்க உட்கார்ந்து கொண்டு இப்ப நரகத்தில் இது நடக்கிறது, இப்ப சொர்க்கத்தில் இது நடக்கிறது என்று அறிந்த ஒரு வாலிபர் இருந்தார். அந்த வாலிபரை வைத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இத கண்டுபிடிச்சிடலாமே, அவர் தான் சொர்க்கத்தில் உள்ளதும் தெரியுது நரகத்தில் உள்ளதும் தெரியுது அப்படிங்கிறதுனால அவரை வச்சு சோதிக்கலாம் நினைச்சாராம். அந்த வாலிபரை இவரை பார்க்க போகும் பொழுது திடீர்னு அந்த வாலிபர் நினைஞ்சாரா, என் தாயார் நரகத்திலே வேதனை செய்யப்படுகிறார் கத்துறாரா. யார் இந்த சொர்க்க நரகத்தை அறிந்தவரா இருக்கிறாரோ அந்த வாலிபர் என்ன செஞ்சாரா, எங்க அம்மா நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாராம் இவர்கிட்ட. உடனே இவர் நினைஞ்சாரா, இது நல்ல டைம், இது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு 70,000 தடவை ஓதுனா நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்குதா என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்கு நல்ல வாய்ப்பு. நமக்கு ஓதி வச்சிருக்கிறோம் 70,000, அது இந்த இவருடைய தாயார் கொடுப்போம். இவருக்கே தெரியாதுல்ல, அப்படி பார்த்து டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறது. அப்ப அந்த மாதிரி நினைச்சாராம், யாரெல்லாம் இந்த 70,000 லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த வாலிபருடைய தாயாருக்கு நீ சேர்த்துறேன்னு சொன்ன உடனே அவர் நினைச்சாரு, என் தாயார் இப்போது விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இவர் நான் சேர்த்தது அந்த வாலிபருக்கு தெரியாது. இந்த 70,000 நான் மாத்தி விட்ட அக்கௌண்ட்ல மாத்தி விட்ட உடனே அக்கௌண்ட்ல மாத்துறாரு. உடனே என்ன ஆகுதா, என் தாயார் இப்போது நரகத்திலிருந்து தூக்கி சொர்க்கத்துக்கு மாற்றப்பட்டு விட்டார். அதையும் அந்த வாலிபர் பார்த்து உறுதிப்படுத்திட்டாரு. அந்த 70,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதணும்னு சொன்னா, அல்ல ஓதி யாருக்காவது பார்சல் பண்ணணும்னு சொன்னா, அப்ப அவங்க நரகத்திலிருந்து விடுதலை என்கிற ஒரு செய்தியையும் சொல்றாரு. அது எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சொர்க்க நரகத்தில் உள்ளதான் அறியக்கூடியவராக இருந்தார்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இதுல இஸ்லாத்துக்கு முறைனா எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாருங்க. முதல்ல சொர்க்க நரகம்ங்கிறது போயிட்டாங்களா எல்லாரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மூத்தா போன ஆட்கள்லாம் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிட்டாங்களா? சொர்க்க நரகத்துல ஒரு போகவே இல்லை. சொர்க்க நரகம் எல்லாம் இனிமேல் தான் போக போறாங்க. எல்லா உலகமும் அழித்த பிறகு எல்லாரையும் அல்லாஹ் விசாரித்து அதுக்கப்புறம் தான் நீ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப சொர்க்க நரகம்ங்கிறதுக்கு இன்னும் யாரும் போகவில்லை. அல்லாஹ் எடுத்து காட்டுவான். மேராஜில போகும்போது இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன தண்டனைங்கிறத எடுத்து காட்டுற விதமாக சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி நரகத்தில் நடக்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்து காட்டுவான். உதாரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மேராஜில ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. மேராஜ் போயிருக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும்போது அவர் வலது பக்கம் பார்த்து பாக்குறாராம், பார்த்து சிரிக்கிறாராம். இப்படி இடது பக்கம் பார்த்துட்டு அழுகுறாராம். என்னன்னு ஜிப்ரீல்கிட்ட கேட்கும் பொழுது, சொர்க்கவாசிகள் அவருடைய சந்ததிகள்ல சொர்க்கவாசிகள் எல்லாம் வலது பக்கம் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது அவர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு
இடது பக்கம் பார்த்தா நரகவாசிகள்லாம் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவர் அழுகுறாருன்னு சொல்லி ஜிப்ரீல் வந்து விளக்கம் சொன்னாங்க. இது மேராஜுடைய ஹதீஸில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இருக்கிறது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாசிகள்ல சிலரை பார்த்தாங்கல்ல, நரகவாசிகள் எல்லாரையும் சந்தேகம் அத்தனை பேரையும் பார்த்திருக்காரு. அப்ப நாம அதுல கண்டிப்பா இருந்திருப்போம், நம்ம கூட இருந்திருப்போம். சொர்க்கவாசிகள் நம்ம அல்லாஹ் முடிவு செஞ்சுதான் அல்லாஹ் ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கியிருந்தா நம்ம கூட அதுல இருப்போம். அல்லாஹ் நரகவாசின்னு யாரையும் ஆக்கியிருந்தாலும் அவங்க இதுல இருந்திருப்பாங்க. இன்னுமே பிறக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தவங்க எல்லாம் அதுல காட்டப்படுறாங்க. அப்ப எடுத்து காட்டப்படுவது என்கிறது வேற, அப்பவே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க என்பது வேற. ஒருவரும் சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்கும் பொழுது சொர்க்கவாசிகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டுறான், நரகவாசிகளை அல்லாஹ் காட்டுறான். இப்படி நரகத்தில் வேதனை செய்யப்படுற மாதிரி ரசூலுல்லாஹ் நிறைய பார்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை கிடைக்கும் என்பதை நம்ம ஒரு இன்ஜினியர் மேப் போடுவார்ல, இந்த இடத்துல பாத்ரூம் வரும், இந்த இடத்துல கிச்சன் வரும், இந்த இடத்துல பெட்ரூம் வரும், ஹால் இங்க இருக்கும், இப்படின்ற ஒரு கட்டடம் உருவாகிறதுக்கு முன்னாடியே வெறும் இடத்துலயே எல்லாத்தையும் போட்டு காட்டிடுவாரு. கட்டடமே கட்டி முடிச்சிருக்க மாட்டோம், எந்த ஒரு பேசிக் வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி உங்க வீடு அமையும் அப்படி நம்ம காட்ட முடியும்னு சொன்னா, அல்லாஹ் வந்து நாளைக்கு யாரெல்லாம் நரகத்துக்கு என்னென்ன பாவத்துக்கு யார் யாரெல்லாம் போவாங்கிறத அவனுடைய வல்லமையை கொண்டு எடுத்து காட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்படித்தான் நபிமார்களுக்கு காட்டப்பட்டுச்சே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஒருவர் நரகத்துக்கு போகல. இந்த தேதி வரைக்கும் கபூர்ல தான் இருக்கிறாங்க. நல்லவங்களா இருந்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க, கெட்டவங்களா இருந்தா அதுக்கு அந்த மாதிரி தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் கபூர்ல தான் இருக்கிறாங்க. அப்ப நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ ஒருத்தரும் போகல என்கிற ஒரு நேரத்தில் இவர் போனதை பார்த்த மாதிரியும் அங்க என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சொர்க்கத்தில் என்ன நடக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? அப்ப நரகத்தில் உள்ள தெரியும் என்று சொல்வது சொர்க்க நரகத்தை ஈமானுடைய முக்கியமான விஷயத்துல ஆகிரத்தை நம்புறது. அதுல சொர்க்க நரகம்லாம் உள்ளது. அதுல கோளாறு இருந்தா ஈமானே இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வை நம்புறது மட்டும் ஈமான் இல்ல, 6 விஷயத்தை நம்பணும் இல்லையா? ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பணும், மலாயிக்கத்தை நம்பணும், வேதத்தை நம்பணும், தூதர்மார்கள் நம்பணும், விதியை நம்பணும், ஒல்பாசி பாதல் மௌத்துக்கு பின்னாடி எழுப்பப்படுற அந்த வாழ்க்கையை பற்றியும் நம்பணும். அதுல உள்ளதுக்கு நாலேஜ் இல்ல. சொர்க்கம்னா என்னன்னு வழங்கல, நரகம்னா என்னன்னு வழங்கல. இது ஒரு மேஜர் மிஸ்டேக். அடுத்து என்ன, இவர் பார்த்தாருங்கிறாங்கல்ல, சொர்க்கவாசி நரகவா இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட இவர் மனிதன் அதை பார்க்க முடியுமா? யார் யார் சொர்க்கத்தில் இருக்கிறா, சொர்க்கத்தில் என்னென்ன மாதிரி வேதனை செய்யப்படுறாங்க அப்படி அறியக்கூடிய ஒரு வாலிபர் இருந்தாருன்னா எதை வச்சு நீ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்ச? அப்படி ஒண்ணு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தா போய் சொல்றான்னு வழங்க வேண்டியதானே? அப்படி கூட ஒருத்தன் ஃப்ராட் பண்ணியிருப்பான், எனக்கு சொர்க்கம் தெரியுது, இப்படிதான் ஞானின்னு சொல்றவங்க எல்லாம் ஏமாத்துவாங்க மக்களை. இதோ நரகம் தெரியுது. ஒரு ஆள் இருந்தாரு, இந்த நம்பர் அல்லாட்ட டெலிபோன் பேசுவாரு, அப்படி ஒரு அவுளியா இருந்தாரு. வழங்குதா? இங்க என்ன செய்யறது? ஹலோ, சரி. இப்படிலாம் மக்கள் சீடர்கள், நம்ம முஸ்லீம்ல ஒரு ஆள் தான் இப்படி எல்லாம் முறிவு தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு என்றா சொல்லி தொலைஞ்சிருப்பான் அவன். இந்த பேயா நம்பியிருக்கான்னு அர்த்தமாகுது. அப்படி சொர்க்கத்தில் உள்ளதெல்லாம் அப்படி பார்க்க இயலுமா? நரகத்தில் உள்ள பார்க்க முடியும் போது இல்ல, இன்னும் போகவே இல்லை, தீர்ப்பு அளிக்கப்படல. அப்படி அளிக்கப்பட்டு இருந்தாலும் அதுல எப்படி தெரியும் அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யப்படும்? அவருக்கு என்ன தெரியும்? அப்ப கண்டுபிடிக்க முடியாது. அது ரெண்டாவது, ஒரு மனிதருக்கு வந்து அல்லாவுக்கு மட்டுமே அறிந்த மறைவான. இன்னும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா அத்ரி மா யுஃபாலு பி வலாபிக்கும், எனக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று உங்களுக்கு எனக்கு தெரியாது என்று நபியை சொல்லுங்க. அல்லாஹ் மறுமை நாள்ல உங்களுக்கு ஒரு தர்ஜா கொடுக்கணும், சிலது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சொன்னது போக என்னை அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் சொல்வீராக குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அனைத்தும் தெரியும். அறிவித்து கொடுத்த சில விஷயங்கள் அவங்க சொன்னார்கள், அறிவிக்காத பல விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கே தெரியாது. அப்ப ரசூலுக்கு மேல மேம்பட்டவராக இவர் எல்லாத்தையும் அறிந்தவராக இருந்தார் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதன் மூலம் என்ன, ஷேகுமார்கள் பெரியார்கள்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிறாதீங்க, நீங்க எல்லாம் அந்த உலகத்தில் உள்ளதான் பாப்பீங்க, அவங்க அதெல்லாம் தாண்டி பார்ப்பாங்கிற ஒரு கருத்தை அந்த தப்லீக் பக்தர்கள் உள்ளத்தில் அப்படியே படிப்படியா திரும்பி திரும்பி கேட்கும் பொழுது பதிய வச்சுட்டு இவங்களை தெய்வமாய்க்கிறது. அந்த ஒரு ரெண்டாவது தப்பு இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இஸ்லாத்துல சொல்லி தந்த திக்ர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு திக்ரும் 70,000 80,000 சொல்லி தரப்படவே இல்லை. எல்லாமே அந்த 33,100க்குள்ளதான் வருது. திக்ர்கள்லாம் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் அப்படி சொல்றதுங்கிற ஒரு மேட்டரே இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு சிறந்த திக்ர் தான். அதுல 70,000 தடவை ஓதுனா நரகத்துக்கு போனா கூட விடுதலை எப்படி வரும்? அந்த திக்ர் மட்டுமா அதை தீர்மானிக்கும்? எவ்வளவு செயல்கள். நரகத்துக்கு ஒருத்தர் ஆக போறதுக்கு வந்து பல காரியங்கள் இருக்கிறது, சொர்க்கத்துக்கு போவதற்கு பல காரியங்கள் எல்லாம் ஒன்னு சேரணும். அது அல்லாஹ் கால்குலேஷன் பண்ணி அவன் முடிவெடுப்பான்.
எல்லாத்துக்கும் ஒரு கணக்கை போட்டு இவனுக்கு சொர்க்கம் நரகன்னு முடிவு எடுப்பான். அவரு நரகவாசின்னு முடிவு பண்ணி வேதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாராம். இங்க ஓதி பார்சல் பண்ணி அனுப்பணும், நாங்க தூக்கி எல்லாம் சொர்க்கத்துக்கு மாத்திட்டான் அப்படின்னு சொன்னா, இது இந்த 70,000 தடவை ஓதுனா நரகத்திலிருந்து விடுதலை என்று உங்களுக்கு யார் சொன்னா? அதை அல்லாஹ்வுல சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல்ல சொல்லணும். அப்படி ஒண்ணு இருந்தா ஒரு அமல் ஒண்ணுமே தேவையில்லையே. எல்லாம் 70,000 ஓதி ஸ்டாக் வச்சுக்கிறங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு சொர்க்கம். வேற யாரை பத்தி மூத்தா போயிட்டாங்களா அவங்கள்ட்ட போய் பேரம் பேசி கூட விற்கலாம். 70,000 இருக்குது, உனக்கு உங்க அம்மாவுக்கு ஒண்ணு கொடுத்துற, எனக்கு இவ்வளவு ரூபா கொடு, அப்படித்தானே இவரு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அப்படிலாம் செய்யலாம். அப்படி எப்படி இதை வச்சு இது என்ன மார்க்கமா? இது எப்படி ஒரு கிறுக்கம் எழுதுற மாதிரி தெரியலையே பார்த்தா. அடுத்து என்னன்னு கேட்டா, சரி நம்ம ஓதுனா நன்மை கிடைக்குதுங்கிறது ஒரு வகைக்கு. இதுல எப்படின்னு கேட்டா, அடுத்த ஆளுக்கு பார்சல் பண்றது, இது இஸ்லாத்துல உண்டா? அல்லைசலில் இன்சானி இல்லா மாசா, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் உழைத்ததுதான் அவனுக்கு. தில்க உம்மத்தும் கதுகலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம். லஹா மா கசபத், அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு. வழக்கும் மா கசப்தும், நீங்க சம்பாதிச்சது உங்களுக்கு. ஒலா துஸ் அலூன அம்மா காணும் யாமலும், அவங்க செஞ்சதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அது மாதிரி ஒலா தசிரு வாசிரத்தும் விசிற உஹ்ரா, ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். அப்ப நான் ஓதுனா எனக்கு நன்மை கிடைக்குன்னா ஓகே, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய இபாதத்துகள் எல்லாமே அதற்கான நன்மை எனக்கு கிடைக்கும். நான் பாவம் செய்தால் தண்டனை எனக்கு கிடைக்கும். அப்ப என்னுடைய பாவத்தை ஒரு ஆளுக்கு நான் மாத்தி விட முடியுமா? என்னுடைய நன்மையை கொண்டு இன்னொரு ஆளுக்கு மாத்தி விட முடியுமா? அப்ப இதுல என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே. இவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு நீ ஒன்னும் செய்ய தேவையில்லை, நீங்க மோத்தா போனீங்கன்னா உங்க பிள்ளைகள் பாத்தியாவது அனுப்பி விட்டுருவாங்க, அதை வச்சு உங்க அத்தா சொர்க்கத்துக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க போய் தானே வணக்கத்தை விட்டு புறக்கணிச்சு இருந்தாங்க. நம்ம சமூகம் இபாதத்துகள்ல பின்தங்கி இருந்ததுக்கு காரணம் என்ன? இறை எச்சம் இல்லை நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இருக்கத்தான் செஞ்சு. அவங்க எதனால அப்படிலாம் தான் தோண்டி தரமா நடந்தாங்கன்னு சொன்னா, நம்ம மோத்தா பண்ண பிறகு பாத்தியா ஓதுவாங்கல்ல, வருஷம் பாதி அது ஓதி பார்சல் அனுப்புவாங்கல்ல, இப்படி போயிருவோம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு ஒரு தவறானதை போதிச்ச காரணத்தினாலதான் அந்த பள்ளிவாசலோட தொடர்பு, வணக்க தொடர்புலாம் இல்லாம போச்சு. அது பொய்ங்கிற பிரச்சாரம் வந்த பிறகுதான் நம்ம கட்டைக்கு நம்ம தான் தேடணும் என்ற எண்ணம் வந்த பிறகு வணக்க வழிபாடுகள் அதிகரிச்சிருக்கிறது. அப்ப இந்த வணக்க வழிபாடுகள் ஒவ்வொருவரும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை உடைக்கிறதுக்கு தான் நீ என்ன வேண்டாலும் செஞ்சு மூத்தாப்ப அடுத்த ஆளுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்க. இது முடியவே முடியாது. இஸ்லாத்துல அந்த இன்னும் சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல அந்த ஈசா நபி எல்லாருடைய பாவத்தையும் சுமந்துக்கிட்டாங்கிறாங்க. அதை மறுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இதையும் சொல்றான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சதுனால பிறக்கிற எல்லாரும் பாவியா பிறக்கிறாங்க அப்படின்னு கிறிஸ்தவ மார்க்கத்துல சொல்லுவாங்க. அதை மறுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். இது ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். ஆதம் தப்புச்சா நான் ஏன் பாவியா பிறக்கணும்? ஆதம் தப்பு செஞ்சா அவர் தப்பு செஞ்சார், அவ்வளவுதான். அதுல எனக்கு எப்படி பங்கு வரும்? எங்களுடைய பாவத்தை எப்படி இயேசு சுமப்பாரு? அப்ப எங்களுடைய நன்மையும் அவன் சுமக்க மாட்டாரு, எங்களுடைய தீமையும் சுமக்க மாட்டாரு என்று அப்படி பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு மார்க்கத்துல என்னன்னு கொண்டு வந்துட்டாங்க, நம்ம அடுத்த ஆட்களுக்கு இந்த மாதிரி மாற்றி விடலாம், அப்படி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. 1-2 விதிவிலக்கு இருக்கிறது. என்ன? பெற்றோர் சில கடமைகளை செய்யாம இறந்து விட்டால் பிள்ளைகள் அவங்களுக்காக செய்யலாம். அது தொழுகையை செய்ய முடியாது, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதுல அதிகபட்சமா என்ன இருக்கு? அது நோன்பு கடமையாகி அதை செய்யாம அவங்க தகப்பனார தாயை இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த நோன்பு அவனுடைய வழி பொறுப்பாளர் வைக்கட்டும். மண்மாத்த வாழைகி சவமும் சாம அன்பு வலியுறு. நோன்பு கடமையான நிலையில் ஒருவர் மரணித்து விட்டாரையானால் அவருடைய வழியாக இருக்கிற பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அவர் சார்பில் நோன்பு வைக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அது அவங்க நோன்பு வைக்க நீயத்துல இருந்திருக்கணும். வைக்கணும்னு நினைச்சு ஒரு 4 நோன்பு 2 நோன்பு அத்தாவை விட்டு போச்சு, அத்தா மூத்தா போயிட்டாங்க, எல்லாம் அதை பிடிச்சிடாத, அவங்க பிள்ளைதானா, அதுக்காக நான் வைக்கிறேன்னு சொல்வதற்கு ஒரு சின்ன ஒரு பர்மிஷன் மார்க்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜி கடமையாகி அதை செய்யாம மூத்தா போயிட்டாங்க, செய்யணும்னு நினைச்சிருந்திருக்கணும். ஹஜ்ஜி கடமையாவும் ஆயிருந்திருக்கணும். கடமையாயிட்டும் கூட என்ன செய்வான், போட ஹஜ்ஜாவது ஒன்னாவது அப்படி மூத்தா போனா அவருக்கு செய்ய முடியாது. நாளைக்கு போவோம், நாளை கழிச்சு போவோம்னு நினைச்சு மூத்தா போயிட்டாரு. அவர் பிள்ளைக்கு தெரியும், வசதி இருக்கிறது. சரி, அத்தாவுக்கு வசதியா இருந்துச்சு, ஹஜ்ஜி செய்யாம விட்டாங்க, நம்ம ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க, மூத்தா போயிட்டாங்க, அவங்க சார்பா நம்ம செய்வோமே அப்படின்னு செய்தாரையானால் இதுல 2 தான் விதிவிலக்கு. தர்மம் செய்யலாம், இறந்து போனவருக்காக வேண்டி என்ன செய்யலாம், தான தர்மங்கள் செஞ்சோம்னு சொன்னா அவங்க பிள்ளைகளும் செய்யணும். யாரோ இறந்து நான் செய்ய முடியாது, எங்க அத்தாவுக்கு நான் செய்யலாம், எங்க அம்மாவுக்கு என்ன செய்யலாம், எனக்கு என் பிள்ளைய செய்யலாம். அதுவும் நான் தர்மம் செய்ய நான் நினைத்து இருக்கணும்.
நானே உலக கஞ்சனா இருக்கும்போது எனக்காக பிள்ளைகள் செஞ்சா செல்லாது. நானே கொடுக்கற மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போது எங்க அத்தா வாரி பேர் வழங்கினாரு, அது மாதிரி நானும் கொடுக்குறேன், இந்த நன்மை எங்க அத்தாவுக்கு கொடுங்க. இந்த 3க்கு தான் நம்ம தேடுற வரைக்கும் அந்த ஹதீஸ்கள்ல அனுமதி கிடைக்கிறது. இதுல என்னன்னு கேட்டா, இது இந்த திக்ரு சுன்னத்து இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இதுல இந்த மாதிரி ஒருத்தர் இபாதத்தை ஒருத்தருக்கு மாற்றி விடுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான பொய்களுடைய தொகுப்பாக இந்த தாலீம் புத்தகம் இந்த ஃபலாயில் அமால் என்பது இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அஜத்துமாரில் இந்த தட்டு எழுதி தகடு எழுதுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் கூட இந்த நூல் வழிவகுத்திருக்குது. எழுதி குடிக்கிறாங்கல்ல, கரைச்சி குடிக்கிறது. அதுல என்ன செய்யணும்னு கேட்டா, பக்கம் 186 ஒரு வழியை சொல்லி தர்றாங்க. அது என்ன வழின்னு கேட்டா, சுபுகுடைய சுண்ணத்துக்கும் சுபுகுடைய பரலுக்கும், சுபு நேரத்தில் எந்திரிச்ச உடனே சுபுடைய சுண்ணத்தை தொழுதுக்கணும். பரலுக்கு இடையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும்ல, சுபுடைய சுண்ணத்தை தொழுதுட்டு நம்ம எப்ப தொழுகிறோமோ அதுல இருந்து பரலுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அந்த இடைவெளியில் என்ன செய்யணுமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமையும் அல்ஹம்துவை சேர்த்து 41 தடவை ஓதணுமா. அதாவது நினைச்ச காரியம்லாம் நிறைவேறுவதற்கு என்று வழி சொல்லி தர்றாங்க. அதாவது சுபுகுடைய சுண்ணத்தை செஞ்சு விடாதீங்க, பொய் எழுதியிருக்காங்க. அப்படி சுபுகுடைய சுண்ணத்திற்கும் சுபுகுடைய பரலுக்கு மத்தியில அது அல்ஹம்து சூரா ஓதணுமா. அது எப்படி ஓதணும்னு கேட்டாதான் முக்கியமானது. பிஸ்மியின் கடைசி மீமை அல்ஹம்துடன் சேர்த்து ஓதணுமா. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்து, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமின் மீ இருக்குல்ல, அந்த மீயை கொண்டு அல்ஹம்துவை சேர்த்து என்ன செய்யணும், இப்படித்தான் ஓதணும்ல. எங்க இருந்தாங்க தெரியல. இப்படியாக எத்தனை தடவை ஓதணும்? அந்த சுபுடைய சுண்ணத்துக்கும் சுபுடைய பர்லுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் 41 தடவை ஓதணுமா. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணுமா. இப்படி 40 நாள் இப்படி 40 நாள் 41 தடவை டெய்லி ஓதணும். இப்படி எத்தனை நாள் ஓதணும்? 40 நாள் ஓதணும். இப்படி ஓதினீர்களே ஆனால் நாடிய அனைத்தும் நிறைவேறும். என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி, உங்க கோரிக்கை நிறைவேறதா இருந்தா சுப்புடைய சுண்ணத்துக்கும் பரலுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பிஸ்மில்லாவை இந்த ஸ்டைல தான் ஓதணுமா, அது சேர்த்து அப்படி ஓதணுமா. அதே மாதிரி நோயாளிகளா இருந்தாங்க, சூனியம் செய்யப்பட்டிருந்தாங்க, அதான் நம்புற ஆளுக்கு தானே, அவங்களுக்கு என்ன செய்யணுமா, இதை தண்ணியில ஓதி கொடுத்துடணுமா. நம்ம தேவைக்குன்னா இப்படி ஓதிக்கணுமா. அவங்க வேற ஆளு கொடுக்குற நோயாளி இருந்தாருன்னு சொன்னா இந்த பஜ்ருக்கு சுண்ணத்துக்கு பரலுக்கு இடையில 41 தடவை ஓதி அந்த தண்ணியில ஊதி அந்த சூனியம் செய்யப்பட்ட ஆளுக்கு அல்ல நோயாளி கொண்டே கொடுத்தோம்னு சொன்னா அது கண்டிப்பா என்னவாயிரும், அவருடைய நோய் தீர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதத்தின் முதல் ஞாயிறு, இது ஒரு விஷயமாச்சா, ஒவ்வொரு மாசத்துல முதல் ஞாயிறு எடுத்துக்கணுமா. ஃபஜ்ருடைய பர்லுக்கும் சுண்ணத்துக்கும் இடையே பிஸ்மில்லாவுடைய மீம அல்ஹம்து சேர்க்காம அது சேர்த்துல ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில் ஹம்துன்னு ஓதிடக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பி, இப்படி அந்த மாதிரி கோரிக்கை நிறைவேறுவதற்கு 41 தடவை ஓதுறதுக்கு அப்படி. இது 70 தடவை ஓதணுது. 70 தடவை எப்படி ஓதணும்னு கேட்டா, ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு பர்லுக்கு இடையில தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி சேர்க்காம 70 தடவை ஓதி அதுக்கு பிறகு என்ன செய்யணும், முதல் நாள் 70 தடவை ஓதிடணுமா, அடுத்த நாளைக்கு 60 தடவை ஓதணுமா. இதே மாதிரி அடுத்த நாளைக்கு 50, அடுத்த நாளைக்கு குறைச்சிட்டு வரணும். அப்படி 70ல ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு அப்படி ஓதி போது என்ன செய்யும், கடைசியில் 10ல வந்துடும். அப்படி ஞாயிறு வந்த உடனே மறுபடியும் 70. அப்ப 70, 60, 50, 40, 30, 20, 10, 70 இப்படி போயிட்டு இருக்கணுமா. இப்படி ஓதிட்டு இருந்தோம்னு சொன்னா எந்த நோக்கமா இருந்தாலும் நிறைவேறணும். அப்படி இல்லாட்டாலும் 2வது மாசம் 3வது மாசம் ஓதி வந்தால் நிச்சயமா நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த ஒரு ஃபார்முலாவை சொல்லி தர்றாங்க. அதுக்கு அடுத்தது அல்ஹம்து சூராவை பன்னீர், கஸ்தூரி, குங்குமப்பூ 3ஐ கொண்டு எழுதி பளிங்கு தட்டையில் எழுதி என்ன செய்யணுமா, இந்த 3ஐ கொண்டு அல்ஹம்து சூராவை பளிங்கு தட்டையில் எழுதி 40 நாட்கள் குடிச்சோம்னு சொன்னா வாதம், சப்பானி, உறுப்புகள் செயல்லப்பு, பல்வலி, வயிற்று வேலை இருக்கலாம், பல்வலி, வயிற்று வலி, தலைவலி எல்லாம் குணமடைஞ்சிடும். 7 தடவை என்ன செய்யணும், அப்படி அந்த கரைச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்படியான ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொன்னது யார்? நோயாளிகள் குணமாவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நோயாளிகளை பார்க்க போயிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்போனா என்ன சொல்லுவாங்க, லா பஸ தஹூர்,
கவலைப்படாதீங்க அல்லாஹ் குணமாக்கிடுவான். அப்படி சில ஆட்கள் சொல்லி இருக்கிறாங்க. சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, அதுஹிபில் பாசரப்பன்னாஸ், இறைவா இந்த நோயை நீ குணமாக்குவாயாக, அல்லாஹு மஷ்பி அந்த ஷாபி லா ஷிபா இல்லா ஷிபாவுக்க, இறைவா நீ தான் குணமாக்குறவன், உன்னை தவிர யாரும் குணமாக்குறவன் இல்ல, எனவே நீ குணமாக்குவாயாக. ஷிபான் லா யுகாதிரு சகமன் உலாலமா, நோயையும் துன்பத்தை விட்டு வைக்காம முழு அளவுக்கு 100% குணமாக்குவாயாக. இப்படிங்கிற ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு வருது. அதே மாதிரி அல்ஹம்து, குல்ஹுல்லாஹு, குல்லது ரப்பில் ஃபலக், ரப்பின் நாஸ், இந்த 4 சூறாவை ஓதிக்கொள்வார்கள். இந்த நோய் அது மாதிரி நோய்க்கு வழி செய்வாங்க. முடியாத நேரத்தில் ஆயிஷா நாய்க்கு ஓத முடியாம போயிட்டாங்க ரசூல்லா, அந்த நேரத்தில் ஆயிஷா நாய் ஓதி என்ன செய்வாங்க, தடை விடுவாங்கன்னு இருக்குது. இப்படி இருக்கிறது. அப்ப இவ்வளவுதான் நம்ம நோய்க்காக நம்ம ஹதீசுகள்ல பார்க்கிறோம். இவங்க சொல்லக்கூடிய மாதிரி பிஸ்மில்லா 40 தடவை ஓதுன, அல்ஹம்தோட சேர்க்கணும், அது அந்த அதுக்கு டைம் எல்லாம் போட்டு நோயாளிக்கு உள்ளதுக்கு எப்ப போய் பார்க்க போறோமோ அப்போ ஓத வேண்டியதுதான். அது ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கும் பரலுக்கும் இடையில எல்லாம் சொல்லல, எப்ப அவரை பார்க்க போறோமோ அப்ப போய் நோயாளிக்காக ஒரு துவா செய்யலான்னு இருக்கிறது. அதுபோல் எல்லா கோரிக்கையும் நிறைவேறணுங்கிறதுக்கெல்லாம் அப்படி ஒரு இதை சொல்லி தரப்படவும் இல்லை. அப்ப ஹாஜத் தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது. சலா ஹாஜத்துக்கு தொழுகை தான் கற்று தந்திருக்கிறாங்க. இஸ்திகாரா தொழுகை மாதிரி நம்ம 2 ரக்காத் தொழுதுபிட்டு இறைவா எனக்கு இந்த ஹாஜத்தை நிறைவேற்றான்னு கேட்கலாம். அதனால நம்ம கேட்டா என்ன, 3 வகையில அதில் ஏத்துக்குருவான். கேட்டா உடனே தந்துருவான்னு அர்த்தம் கிடையாது. தந்தாலும் தந்துருவான், சேர்ந்ததை தருவான், அல்லது அதோட ஒரு துன்பத்தை நீக்கிடுவான். ஏற்றுக்கொள்ளப்படுமையானால் ஏதாவது 3 வகையில் ஏதாவது வகையில் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அப்படின்ற ஒரு வழியை சொல்லி தந்திருக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரியான ஒரு அத்தனை நிவாரணங்களுமே சொல்ற மாதிரி இல்ல. அது 70 நாள் ஓதணும், அதுல 41 நாளைக்கு ஓதணும், 70, 60, 40 இதெல்லாம் எங்க எடுத்தாங்கண்ணா. முதல் நாள் 70, அடுத்த நாளைக்கு 60, அடுத்த இதெல்லாம் யார் சொன்னாண்ட, இப்படி சொன்ன ஆள் யார் உனக்கு? இதெல்லாம் வகையில தானே முடிவு செய்யணும். இந்த மாதிரி எத்தனை நேரம் ஓதணும். சுபா தொழுகை பிறகு நீங்க சுபானால 33 ஓதுறீங்க, ஒரு ஆள் வந்துட்டு 330 ஓதுனா கேட்பீங்களா? 33 நீ ரசூல்லா சொல்ற, நீ கூட சொல்றேன்னு கேட்பமா இல்லையா? நான் 43 ஓதுனா கேட்பமா? 10 கூட சொல்றாரு ஒருத்தர். 33 43 ஓதுங்க, நம்ம விட மாட்டோம். ஏன் 33 தான் ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க, நீ 43 நீ யாரு? அப்படிங்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் இருக்கிறது. ஒரு வார்த்தையை மாத்திர ரசூல்லா ஒத்துக்கறல. எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க, தூங்கும் போது ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துட்டு அவரை திருப்பி ஓத சொல்றாங்க. அந்த துவாவில் ஒரு வார்த்தையை ரசூல்லா சொல்றாங்க, ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்தன்னு வரும். அந்த துவா பெரிய துவா அது. அதுல ஒரு வாசகம் வரும், ஆமன்து நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த நீ இறக்கின வேதத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஒரு ரசூலிக அல்லதி நபியிக அல்லதி அர்ஸல்த நீ அனுப்புன நபியையும் நான் என்ன செய்யறேன் நம்புறேன் அப்படின்னு வாசகம் வரும். இந்த துவாவை ரசூல்லா அவருக்கு பெரிய துவா கற்றுக் கொடுப்பாங்க. அது இந்த வாசகமும் வரும். அவர் எல்லாத்தையும் கரெக்டா ஒப்புவிப்பாரு. இந்த வாசகத்துல மட்டும் சின்ன சேஞ்ச் பண்ணிடுவாரு. ரசூல்லா எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, நபியிக்கல்லதி அரசல் தாம்பாங்க. இவர் என்ன செய்வார்னா ஒரு நபியிக்கிறது ரசூலிக்கன்னு மாத்திடுவாரு. வேணுன்னு மாத்துறது இல்ல, நபி ரசூல் ஒண்ணுதானே, அவங்க தாய்மொழியா இருக்கிறதுனால ரசூல்லா நபியிக்கன்னு சொன்னது அந்த வார்த்தையை கவனிக்காம ரசூலிக்கல்லதி அரசு, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான், அர்த்தத்துலாம் வித்தியாசம் கிடையாது. நபின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஒண்ணு தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு நம்ம சொல்லுவோம், ரசூல்னு சொல்லுவோம், ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அவர் என்ன செஞ்சாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவர் திரும்பி அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பு வைக்கும் போது ஒரு ரசூலிக்கு எழுதி அரசல்தாங்கிறாரு. வரிசையா சொல்லிட்டு வரும்போது எல்லாம் கரெக்டா இருக்கும், ரசூல்லா கவனிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு, நிறுத்துறாங்களா, நிறுத்து, இப்படி சொல்லக்கூடாது, நபிக்கு எழுதி அரசல்தான் சொல்லு. அப்ப ஒரு நபிங்கிறத ரசூல்னு மாத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வாயிலிருந்து ஒன்று கற்று தரும் பொழுது அதுல ஒரு சின்ன சொல்லை, அதே அர்த்தம் தரக்கூடிய சொல்லை, இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல இலக்கணப்படி பாத்தீங்கன்னா ரசூலுக்கு இன்னும் பொருத்தமானது. ஏன் ரசூலுக்கு அரசல்தன் வருதுல, இந்த அரசலங்கிறதுல இருந்தா ரசூல் பிறக்குது, நபிக்கு அது பொருந்தாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிக்கு அல்லது அரசல்த, இவர் ரசூலுக்கு அல்லது அரசல்தான் கொஞ்சம் கிராமட்டிக்கலா பார்த்தாங்கன்னு சொன்னா இவருக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். சொல்லமைப்புல ரசூல்லா ஒத்துக்கல, நான் சொன்னதை சொல்லு, நான் என்ன மாதிரி உனக்கு மனப்பாடம் பண்ண கத்து தந்திருக்கிறேனோ அதை அப்படியே சொல்லணுமே தவிர நீ மாத்தக்கூடாதுங்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சொல்லுக்கு நீ என்னடா 40 பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில்ஹம்து ஓதணும்ங்கற, அப்படி அந்த அதுக்கு ஒரு முறை சொல்ற. அடுத்த நாளைக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து ஓதணும்ங்கற. இப்படி ரெண்டு வகையாக ஓத பிரிச்சு தந்தது யாரு? இதுல இன்னென்ன நோய்கள் எல்லாம் தீரும் பட்டியல் போட்ட ஆள் யாரு? அதுல இன்ன முறையில ஓதணும் சொன்னது யாரு?
பளிங்கு தட்டுல வச்சு இதெல்லாம் எழுதணும்னு சொல்லி தந்தது உனக்கு யாரு? அப்ப யாரு எவன் வேண்டாலும் எதை வேண்டாலும் சொன்னாலும் அது மார்க்கம் ஆக்குறாங்கன்னு விளங்குதா இல்லையா? எந்த ஒரு பேசிக்கலையும் நின்று எழுதப்பட்ட புஸ்தகமா தெரியல. எவனாவது ஒருத்தர் எழுதி வச்சிருந்தானே அது அப்படி கொண்டா மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க. அப்ப எவனை எந்த மாதிரி இந்த மந்திர வேலை செய்யறவன் என்னென்ன பண்ணிருக்கிறாங்களோ அதுகளை எல்லாம் எழுதி வச்சுக்கிற காட்சியெல்லாம் பாக்குறோம். இதுகள் தான் தட்டு தாயத்து இந்த பிராடுகள்லாம் உண்டாவதுக்கு அடிப்படை. அது நீங்க தபலிக்கில இருந்து போனா அதெல்லாம் விடுபட்டுருவான் நீங்க நினைக்கிறீங்க. போய் இதெல்லாம் திருப்பி திருப்பி படிச்சான்னா அவன் திருப்பி அங்க போயிடுவான். தாயத்து எழுதுறவனாவும் அவனுக்கு பளிங்கு தட்டுல போய் எப்படி எழுத தெரியும்? அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தபலிக்கிற போறாலும் ஓத தெரியாது. அப்ப அவங்களுக்கு எழுத தெரியுமா? குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்கள எத்தனை பேருக்கு அது அப்படி எழுத தெரியும்? அப்ப பளிங்கு தட்டுல எழுதணும்னு அஜர்த்தை தான் நாடணும். அஜர்த்தை நாடினா அஜர்த்துக்கு வருமானம் ஆயிரும். அஜர்த்தை நாடிதான் செய்யணுங்கிற ஒரு அடிப்படை தானே இதுல வருது. ஓத சொன்னாலும் நீங்க ஓதிருவீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அல்ஹம்து எழுதுங்கண்டா எழுதிருவீங்களா? கரெக்டா மிஸ்டேக் இல்லாம எல்லாருக்கும் எழுத முடியாது. அப்ப அந்த பளிங்கு தட்டுல எழுதி கரைச்சு குடிக்கணும்னு சொல்ற அளவுக்கு இருந்தால் இதெல்லாம் அந்த உலமாக்கள் தப்லீக் உலமாக்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு வாசலை திறந்து விடுறாங்க அப்படிங்கறதா விளங்குறது. அப்ப இது முழுக்க முழுக்க நம்மள வழிகாட்டுல கொண்டே தள்ளிரும். இந்த நூலை படிச்சுட்டு வந்தா இதை நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து பாருங்க, நீங்க கேட்டாலே உங்களுக்கு ஒரு மரகலண்ட வந்தா இதை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு செய்தி. என்ன செய்தின்னா, அல்லாஹ் பல வேதங்களை அருளி இருக்கிறான். குர்ஆனுக்கு முன்னாடி எல்லா நபிமார்களுக்கும் வேதங்களை கொடுத்திருக்கிறான். அதை பத்தி ஒரு மெசேஜ் கல்வி சிறப்புன்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய சிறப்புன்னு சொல்லி அதை எழுதிட்டு வரும்போது முந்தைய வேதங்கள் அனைத்தும் எத்தனை வேதம் இருக்கோ அத்தனையும் குர்ஆனுக்குள் அடக்கம் அப்படின்னு வாசகத்தை ஆரம்பிக்கிறார். அதை ஒத்துக்கலாம். குர்ஆன்ங்கிறது எல்லா சாராம்சத்தையும் உள்ளடக்கி எல்லாம் தந்திருக்கிறான். முந்தைய வேதங்கள்ல உள்ளதுல இருந்து டிஃபரெண்டான ஒரு மார்க்கத்தை தரல. அதே அல்லாஹ்ங்கிறது, அதே ரசூல்மார்கள் கட்டுப்படுறது, அதே சொர்க்கம், அதே நரகம், சில சட்ட ஹலால் ஹராம்ல சில வித்தியாசங்கள் இருக்கும். மற்றபடி முந்தைய வேதங்கள்ல உள்ள அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குங்கிறாங்க. அது ஒரு பாரதூரமா இருக்காது. இது சொல்லிட்டாங்களா? முந்தைய வேதங்கள்ல உள்ள அனைத்தும் எதுல இருக்குங்க? குர்ஆன்ல இருக்குது. இதோடு நிறுத்திக்கிறாம குர்ஆன்ல உள்ள அனைத்தும் அல்ஹம்து சூராவுல இருக்கு அப்படிங்கிறாங்க. குர்ஆன்ல உள்ள அனைத்தும் எப்படி அல்ஹம்து சூராவுல இருக்கு? குர்ஆன்ல எல்லா வேதங்களுடைய கருத்து இருக்குங்கும் போது ஒரு பெரிய நூல்ல அனைத்து கருத்து இருக்குங்கிறது சாதாரணமா ஒரு அறிவுக்கு ஏத்துக்கிறதா இருக்குது. அந்த எல்லா குர்ஆன்ல உள்ள எல்லாமே எதுல இருக்குது? அல்ஹம்து சூராவுல இருக்குங்கிறான். அது கூட கொஞ்சம் அப்படி ஏதாவது சமாளிச்சு விளக்கம் சொல்லி ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கிட்ட சொல்றாங்க அடுத்த வரல அல்ஹம்துல் அனைத்தும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அத்தனை வேதங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் எதுல இருக்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல எல்லாம் அடங்கி இருக்குது. அதுக்கடுத்து அதோட எல்லாம் பரவாயில்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல உள்ள எல்லாமே பிஸ்மிங்கிறதுல இருக்குது. அந்த பிஸ்மில்லா முதல் எழுத்து இருக்குல்ல, அந்த பிஸ்மிங்கிறதுக்குள்ள அனைத்து இருக்குது. அனைத்து வேதங்களுடைய உள்ள அனைத்து விஷயங்களும் எதுல இருக்குது? பிஸ்மில இருக்குது. பிஸ்மில உள்ள அனைத்தும் அதன் முதல் எழுத்தாக பாருங்கள பி பே என்று எழுத்து இருக்குல்ல, அந்த பேயில் இருக்கிறது. அதோட விட்டாலும் பரவாயில்ல, அந்த பேயில் உள்ளது பேக்கில் ஒரு புள்ளி வைப்போமே, அந்த புள்ளியில் இருக்கிறது. ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல அல்ஹம்து இருக்குது, எல்லா குர்ஆனும் இருக்குது, அது மாதிரி என்ன இருக்குது? அனைத்து வேதங்களும் இருக்கிறது. புள்ளியில என்ன இருக்கு? ஒரு மொத்தமா ஒரு வாசகத்தை சொன்னாதான் ஒரு கருத்தை தரும். ஒரு புள்ளியில எந்த ஒரு கருத்துமே இருக்காது. புள்ளி புள்ளி தான், அதுக்கு மேல அதுல ஒரு கருத்து கிடையாது. எந்த அளவுக்கு எழுதிருக்காங்கன்னா இது ஒரு அறிவுள்ள ஒருத்தன் அப்படி எழுதுவானா? இதுக்கு என்ன மீனிங் சொல்லு? ஒரு புள்ளியை வச்சு சிந்திக்க சொன்னா அதுல என்ன சிந்திப்பார் அவரு? இந்த புள்ளி இதுல சிந்திச்சுப்பார். அனைத்தும் இருக்குது, அதுல என்ன அதுல இருந்து வழங்க? புள்ளிங்கிற புள்ளியே தெரியுமே தவிர, அது மைய தெரியுமே தவிர, அது என்ன ஒரு கருத்தையும் சொல்றதுக்குரியதா? இந்த புள்ளி பேக்கி மட்டுமா வைப்பாங்க? எல்லா இடத்தும் வைப்பாங்க. அரபி மொழியில மட்டுமா புள்ளி இருக்கு? எல்லா பாஷையிலும் இருக்கு. எல்லா பாஷையிலும் இருக்கு. தமிழ்ல எல்லா மெய் எழுத்துக்கும் புள்ளி தான் வைப்போம். இக்கு இம்மிட்டுன்னு செய்யறோம், புள்ளி தான் வைக்கிறோம். புள்ளிங்கிறது அந்த எழுத்துக்கள் தானே வைப்பாங்க. சும்மா கூட ஒரு பார முடியுங்கிறதுக்காக கூட வைப்பாங்க, ஒரு அடையாளத்தை கூட வைப்பாங்க. புள்ளியில என்ன இருக்குங்கிற வார்த்தைகளும் வாக்கியங்களும் தான் கருத்தை சொல்லுமே தவிர புள்ளிகளும் ஒத்த எழுத்தும் சொல்லுமா? அலிஃபு லாம் மீம்ங்கிற அலிஃபுக்கு என்ன அர்த்தம்னா அலிஃபு தான், அலிஃபுன்னா அலிஃபு தான், லாம்டா லாம்பு தான், அப்படித்தானே சொல்ல முடியும். அதுக்கு மேல அது அர்த்தம் இருக்குமா? இப்ப எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னு கேட்டா இது குர்ஆனுடைய சிறப்பை சொல்றாங்களாம். இது குர்ஆனுடைய சிறப்புண்டா இது அவனுக்கு விளங்குமா? குர்ஆனுடைய சிறப்பா இது? எல்லா வேதங்கள்ல உள்ள சாராம்சமும் குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு அந்த கருத்தை இருக்குன்றது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெரிய விஷயங்களை சுருக்கி
அடிப்படையான விஷயங்களை சுருக்கி குர்ஆன்ல தரப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கலாம். அது அல்ஹம்துல இருக்குங்கிறத கூட ஒத்துக்கலாம். ஏன்னு கேட்டா அல்ஹம்துல உன்னை வணங்குகிறோம், உன்னை உதவி தேடுகிறோம், அடிப்படையான விஷயங்கள் நேர்வழியை காட்டு எல்லா சாராம்சமும் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்குள்ளேயே அடங்கி விட்டதுன்னு சொன்னா கூட அது வரைக்கும் கரெக்டா ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேல உள்ளதெல்லாம் மடமையா இருக்குது. அல்ஹம்துல உள்ளதெல்லாம் பிஸ்மில்லாவுல இருக்கு, பிஸ்மில்லா உள்ளதெல்லாம் பிஸ்மில இருக்கு, பிஸ்மில உள்ளதெல்லாம் பீல இருக்குது, பீல உள்ளதெல்லாம் புள்ளியில இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப புள்ளிங்கிறது எல்லாத்துலயும் இருக்குமே. பிஸ்மில்லாவுல மட்டுமா புள்ளி இருக்கு? முந்தைய வேதத்துல உள்ள எழுத்துல புள்ளி இருக்கு. புள்ளிக்குள்ள இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? பிஸ்மில்லா புள்ளிக்கும் வேற புள்ளிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிஸ்மில்லாவுக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம், வேற ஒரு எழுத்துக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம்னா அந்த புள்ளியில என்ன டிஃபரெண்ட் இருக்குங்கிற அதே மாதிரி அதே தானே. அப்ப எந்த ஒரு அறிவு லாஜிக் ஒண்ணுமே இருக்காது. என்னத்தையாவது வாயில வந்து எழுதி விட்டு போறோம், பக்கத்துல இறக்குவோம், அது கதை மாதிரி உட்காந்து ரசிச்சு பார்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த தாலி படிக்கும்போது பார்த்தா ரசிக்கிறத பார்க்கணும். இதுக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ். இது இந்த மடமைக்கு பேர் சுப்ஹானல்லாஹ்வா? நம்மளை சிந்தனையை மழுங்க செஞ்சு அறிவு கூர்மையை அதை இல்லாமக்கி நம்மள ஒரு மூடராக்குறதுக்காக வேண்டி இந்த நூல் பாடுபடுதுன்னு நல்லா விளங்கலையா? அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு கதையை பாருங்க. அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம், காபிரான ராஜா. அந்த காபிரான அரசனை முஸ்லிமான ஒரு அரசாங்கம் போய் சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு அவனை கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்களாம். கைது பண்ணி கொண்டு வந்தவன இவனை என்ன செய்யறது அப்படின்னு என்ன செஞ்சாங்களாம், அவனை ஒரு தேக்ஸாவுல உள்ள போட்டு தண்ணியை நிறைச்சி கீழே அடுப்பை மூட்டி எரிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்களாம், வேக வச்சு. இப்படி எல்லாம் மார்க்கத்தில் தண்டனை முதல்ல இல்ல. இஸ்லாமிய நாடாம், இஸ்லாமிய ஆட்சி காபீரை ஜெயிச்சுச்சான். ஜெயிச்சவன அந்த மன்னனை என்ன செய்யறாங்களாம், இப்ப தேக்ஸாவுல விட்டு பிரியாணி வைக்கிற மாதிரி அவிக்கிறாங்க. அவனை அவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன செஞ்சானா, அது என்னமோ அப்புறமேல இந்த நெருப்பு அணைச்சு பாக்குறாங்களாம். ஆள்கள்லாம் அணைய மாட்டேங்கிறான். அப்புறம் அவன் மன்னன் நினைச்சானா, நம்ம இதுல தப்பிக்கணும். அவன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாரு? இந்த காபிரானவன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்படியே அந்த நெருப்பு அணைஞ்சு போய் அதுல இருந்து வெப்பம்லாம் போய் நல்ல ஜாலியா இருந்துச்சு வெளியே வந்தானா. அப்ப இந்த கிராமத்தில் உள்ளவங்க அதிசயமா பார்த்துட்டு அவங்களாம் இஸ்லாம் தலைவிட்டார்கள். இப்படி ஒரு புராண கதை மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இது எந்த அரசரு, எந்த வருஷம், கிபி எத்தனை நடந்துச்சு, ஹிஜ்ரி எத்தனை ஆண்டு நடந்துச்சு, எந்த ஊர்ல நடந்துச்சு, இஸ்லாமிய ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் நெருப்புல போட்டு வேக வைக்கிற ஒரு தண்டனை இருந்துச்சா? அப்படியே ஒருத்தன் பிஸ்மில்லாவை சொல்றதா இருந்தாலும் ஈமானோட சொன்னாதான் அது பிஸ்மில்லா சொன்னது ஆகும். அவன் நம்பி இருக்கணுமா இல்லையா? சரி, பிஸ்மில்லா சொன்னா நெருப்பு அணைஞ்சிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அவன் ஒரு காபிரான அரசன். அந்த காபிரான அரசனுக்கு இதெல்லாம் யார் போய் போதிச்சுக்கிட்டு இருந்தா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்தோம்னா ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்குது. அந்த சினிமாக்கள் விட்லாச்சாரி கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதைகள் மாதிரியான விஷயங்கள் நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. அதுல இது ஒரு விஷயமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி கூஃபா நகர்ல ஒரு கூலிக்காரர் இருந்தாராம். இது அந்த முந்தைய வேதங்கள் விஷயம் பக்கம் 184 புள்ளி சொன்னல, அது பக்கம் சொல்ல 184. பக்கம் 14-15 ஒரு சம்பவம். அது கூஃபாவில் ஒரு கூலிக்காரர் இருந்தாராம். அந்த கூலிக்காரர் என்ன செய்யறாரா, பல பேர்கிட்டையும் அமானிதமா பொருள்களை வாங்கி வேற இடத்துல கொண்டு சேர்க்கிற அவருடைய வேலையாம். இங்க இருந்து உங்க ஜாமான்லாம் தாங்க, நான் கொண்டு அந்த ஊர்ல கொண்டு கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றது அவருடைய வேலையாம். அவர் அது மாதிரி ஜாமான்கள் பல பேருடைய பொருள்களை ஏற்றி கொண்டு போய்கிட்டே இருந்தாராம். போய்கிட்டே இருக்கும்போது குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு வழியில ஒருத்தன் நினைஞ்சானா, இந்த பக்கம் நல்ல வழி இருக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போனானா. கூட்டிட்டு போய் ஒரு காட்டு பக்கம் கொண்டு போயிட்டானா. கொண்டு போய் உன்னுடைய நகையெல்லாம் எடு, எல்லாத்தையும் எடு, பொருளெல்லாம் எடுன்னு சொல்லி அவனை கொல்ல போறானா. அப்ப என்ன செய்யறா, அவரு இந்த பையனை கொன்றாதப்பா, 2 ரக்கா தொழுதுக்கிறேன், அதுக்கு ஒரு டைம் கொடுன்னு சொன்னோன்னே அப்ப என்ன செய்யனா, சிரிச்சுட்டு காட்டினானா. ஒரே மனித எலும்பு கூட கணைந்தான். இந்தப்பா இப்பதான் எல்லாரும் சொன்னாங்க, நீ முதல் இல்ல, 2 ரக்கா தொழுதுன்னு சொன்ன பாரு, எல்லாம் கிடக்குறாங்க பாரு, இப்படி எலும்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னாங்களாம். எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம். அது சொல்லி கிண்டல் பண்ணிருக்கான் அவன். அப்புறம் சரிண்டு 2 ரக்கா தொழுதுன்னு அப்படி உடனே வானத்திலிருந்து ஒருத்தர் இறங்கினாராம் குதிரையில. இவனோட சண்டை போட்டு அவனை வெட்டி இது பண்ணிட்டு இவரை காப்பாத்தி கூட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இதுல என்ன வருதுன்னு கேட்டா, தொழுகையில ஈடுபட்டால் துன்பங்கள் வரத்தான் செய்யும். 70 சகாபாக்களை கூட்டிட்டு போனாங்க. எதுக்கு? மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ்டைய நம்பி அனுப்பி வச்சாங்க. என்னாச்சு,
அவங்கள கொண்டு விட்டாங்க. கொன்ற செய்தியை தான் அல்லாஹ் வந்து ரசூலுல்லாவுக்கு கொண்டு வந்தானே தவிர அவங்க தொழுதுகிட்டு தப்பிச்சுட்டாங்கன்ற மாதிரிலாம் என்ன இல்லை. அப்படி ஒரு மார்க்கம்லாம் தொழுகணும். அல்லாஹ் நாடினாலும் என்ன செய்வான், மனசுல மாத்தி தான் செய்வான். அதுல என்ன செய்யறான்னு கேட்டா அம்புட்டு பேர் அது மாதிரி செஞ்சிருக்காங்களாம். நிறைய பேர் அம்புட்டு பேர் எலும்பு கூட ஆயிட்டாங்களாம். அப்ப இதுல இருந்து தொழுகையினால காப்பாற்றப்படுறது ஒரு ஆள் தான் வழங்குது, இது அம்புட்டு பேரும் ஆவலன்னு வழங்குது. இவன் சிறப்பு சொல்றானா அது சிறப்பு இல்லைன்னு சொல்ல வர்றானா? ஒரு ஆள் தானே காப்பாற்றப்பட்டிருக்காரு. அவ்வளவு எலும்பு கூட கிடக்குது, மனுஷ எலும்பு கூட இம்புட்டு பேரும் சொல்லி அவனுக்கு தொழுகை உதவலைய அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். எதுக்கு இந்த கதைங்கிறேன்? தொழுகையுடைய சிறப்பை சொல்லி தொழுகை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சிறப்புகள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போங்க. இப்படி எல்லாம் இல்லாம இந்த மனிதர்களுக்கு இப்படியான பவர் இருக்கிற மாதிரியான கதைகள் தான் இந்த தப்லீக்கு அடிப்படை. இவர்களுக்கெல்லாம் எதனால இப்படிலாம் வர்றாங்கன்னு கேட்டா சில ஹதீஸ் இருக்கிறது. இப்படியான கதை இருக்கல, சொர்க்கத்தை பாக்குறவரு, நரகத்தை பாக்குறவரு, இந்த மாதிரி இறைத்தன்மை உள்ளதெல்லாம் கபருக்குள்ள உள்ளது அறிஞ்சவர், இப்படி மனசுல உள்ளதெல்லாம் அறிஞ்சவர்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க இல்ல. இதெல்லாம் எதனால வருதுன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை தான் எல்லாருமே இந்த கபர் வணங்கில இருந்து மாய மந்திரம் செய்யறவன்ல இருந்து இறைத்தன்மை தங்களுக்கு இருக்கிற மாதிரி சொந்தம் கொண்டாடுறான்ல அவ்வளவு பேருமே இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் பதில் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குதுங்க, இது நாங்களாம் இட்டுக்கட்டி சொல்லல, இப்படியான ஒரு தன்மை எல்லாம் கொடுத்துதான் இருக்கிறான் அப்படின்றத இந்த புகாரில் 6502வது ஹதீஸ். அது அதுல என்ன வருதுன்னு கேட்டா அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, மன் ஆதா அலி வலியம், என்னுடைய நேசரை யாராவது பகைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்றான், ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பி, அவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். ஒமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின், ஒரு என்னுடைய அடியான் என்னோடு நெருங்குவதாக இருந்தால் அகப்ப இலைய மிம்மப்தரல் தொலைகி, அவனுக்கு நான் கடமையாக்கி இருக்கிறேனே அதை செய்துதான் நெருங்க முடியும். எந்த ஒரு அடியான் என்னை நெருங்குவதாக இருந்தாலும் அவனுக்கு கடமையா அதை விட்டுப்புலாம் நெருங்க இயலாது. கடமையான காரியங்களை செய்துதான் அவன் என்னை நெருங்க இயலும். அதே மாதிரி ஒமாயசால் அப்தி எத்த கர்ரப இலை பின் நவாபில், கடமை செஞ்சுவிட்டு உபரியான வணக்கங்கள் செய்து செய்து எனக்கு ரொம்ப நெருக்கம் ஆயிடுவான். அடியான் வந்து எனக்கு ரொம்ப விருப்பமானவன் ஆயிடுவான் அல்லாஹ் சொல்றான், ஆயிடுவான். ஹத்தா உஹிப்புஹு, அவனை நான் விரும்புகிற அளவுக்கு அவன் எனக்கு நெருக்கமாகி விடுகிறான். முதல்ல கடமையை செய்யறான், அப்புறம் உபரியா செய்கிறான். இதெல்லாம் செய்யற காரணத்தை எனக்காக செய்யற காரணத்தினால என்னை நெருங்கி விடுகிறான். இப்படி நெருங்கின உன்ன வயது அகபப்துஹு, இங்கதான் பாயிண்ட். அவனை நான் விரும்பி விட்டேன் என்று சொன்னால் குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கிற செவியாக நான் ஆகிவிடுவேன். அவன் நேசிப்பேன், நேசிப்பவன் என்று அவன் காதாக நான் ஆகிவிடுவேன். அதே மாதிரி பசரகுள்ளது எபுசுருபிகி, எந்த கண்ணை கொண்டு பார்க்கிறானோ அந்த கண்ணாக நான் ஆகிவிடுவேன். எதை உள்ளத்தி எப்து சுபிகா, எந்த கையினால் பிடிக்கிறானோ அந்த கையாக நான் மாறிவிடுவேன். ஒரு ரிஜில உள்ளத்தி எம்சிபிகா, அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன். பார்த்தீர்களா, அல்லாவுக்காக அந்த மாதிரி இபாதத்தை செய்து கொண்டே வந்தால் நம்ம கண்ணு அல்லாவுடைய கண்ணு, ஏன் அப்படி சொர்க்கத்தை பார்க்காது? அப்படி கதை. நம்ம கண்ணு என்ன கண்ணா மாறினேன், அல்லாவுடைய கண்ணாகிவிடும். நம்முடைய கையினால பிடிச்சா நம்ம பிடிக்கல, அல்லா பிடிக்கிறான். நம்முடைய கால் அல்லாவுடைய கால், இப்படி ஆகிவிடும். என்ன செய்யுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கல்ல. இதைத்தான் அந்த ஞானிகளுக்கு கிடைச்சி உங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு நெருங்கி கடமையை செய்தார்கள், உபரியான வணக்கங்கள் அதிகம் அதிகம் செய்தார்கள், அல்லாவை நேசித்தார்கள், அல்லாஹ் அவர்களை நேசித்தான். நேசித்த பிறகு என்னவாயிட்டான், அவங்களுடைய கண்ணாக காதாக காலாக கையாக அல்லாஹ் ஆகிவிட்டான் அப்படின்னு இதை சொல்றாங்க. இது வரைக்கும் இதுக்கு பிந்தி ஒன்று மறைச்சிருவாங்க, இது வரைக்கும் சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இது இருக்குது, கண்ணாயிரம் காலாயிரம். ஆனா நம்ம சென்ஸை கொண்டு சிந்திக்கணும், குர்ஆனுடைய ஒட்டுமொத்தத்தை கொண்டு சிந்திக்கணும். மனுஷனுடைய காதாக அல்லாஹ் ஆகுவானா? அல்லாவுடைய காதாக நம்ம காது ஆகுமா? அல்லாவுடைய பார்வையை நம்ம பார்வை ஆகுமா? ஆகவே ஆகாது. இது எதுக்கு அப்படி ஆகாதுங்கிறது பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துறான். நான் வேற லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், என்ன போல எதுவுமே இல்ல, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாருமே இல்ல. இப்படியான விஷயங்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆன் நெடுகளையும் எனக்கு மாதிரி யாருமே கிடையாது, என் பார்வை வேற, என் கேள்வி வேற, உனி பலவீனமானவனா இருக்கிறாய், அப்படி எல்லாம் வந்து அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அப்ப அதுக்கு முரண் இல்லாம என்ன, ஒரு நெருக்கத்தை காட்டும் பொழுது ஒரு இலக்கியமாக இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஒரு புருஷன் பொண்டாட்டி நெருக்கமா இருக்காங்கன்னு வைங்க, அல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவருக்கு ஒருவர் வந்து துணையா நிக்கிறான்னு வைங்க, இவர் தான் என்னுடைய வலது கைம்பாரு. வலது கையா இது என் வழக்கரமாக இருக்கிறார்னா இவருக்கு ஒரு வழக்கரமாயிருவார். இரண்டரை கலந்து விட்டார்கள், ரெண்டரை கலந்துட்டாங்களா?
தனிதானா இவர்கிட்ட அவங்களுக்கு பசி அடங்கிருமா? அப்ப கணவன் மனைவி சொல்லும்போது என்ன செய்வாங்க, இரண்டரை கலந்து விட்டார்கள். இரண்டரை எப்படி கலக்க முடியும்? இரண்டரை இரண்டு இல்லாமல் ஒன்றாக ஆயிட்டாரலாம். அப்படி இப்படி ஆக முடியும்னா சும்மா நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கியமா சொல்வதற்காக வேண்டி இந்த மாதிரிலாம் என்ன செய்வோம், அவருடைய கையாக மாறிவிட்டாரு, அவர் தான் வலது கை, இவர் தான் அவருக்கு வலது கைப்பாங்க. அந்த அவருக்கு கை தனியா இருக்குது அப்படி சொல்ல மாட்டோமா? அவருக்கு வலது கை இருக்குது, அப்படி இருக்கு நம்ம என்ன செய்வோம், இவர் தான் அவருக்கு வலது கைப்போம். இவர் எப்படி வலது கை ஆவாரு? வலது கை செய்யற எந்த வேலையாவது செய்வாரா? அந்த அர்த்தம் இல்ல. வலது கை என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக அவர் கருதுகிறாரு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தமே தவிர நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டா இன்னொரு ஹதீஸ் அதுக்கு இருக்கு. இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இதே மாதிரியான இன்னொரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்? மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாத்தையும் கூப்பிடுவான், விசாரிப்பான். அப்ப எப்படி விசாரிப்பான்னு கேட்டா, எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரித்து, நான் நோய்வாய்ப்பட்டேன் துன்யாவில் இருக்கும்போது, பழம் தாவது, நீ என்னை நோய் விசாரிக்க வரலன்னு எல்லாம் கேட்பான். நம்மளை கூப்பிட்டு என்ன செய்வான்ல, நான் உடம்பு சொல்லாம இருந்தேன்ல, என்னை வந்து பார்க்க வந்தியான்னு எல்லாம் கேட்பான். அவன் என்ன செய்வான், யாரப்பி கைப்ப அவுதுக, இறைவா உன்னை எப்படி நான் நோய் விசாரிக்கிறேன், நீ ரப்புல் ஆலமீனா இருக்கிற, உனக்கு நோய் எப்படி வரும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, என்னுடைய அடியான் ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டிருந்தான்ல, அவனை போய் நீ பார்த்திருந்தேன்னு சொன்னா என்னை பார்த்தா நான் எடுத்துப்பேன். எனக்கு நோய் வரலப்பா, பூமியில ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டானா இல்லையா, அவனை போய் நீ கேள்விப்பட்டீங்களா, போய் பாத்தியா இல்லையா, பார்க்கல, அவனை பார்க்காதனால அவனை பார்த்தால் என்னை பார்த்தா நான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி நான் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தேனே, எனக்கு ஏன் நீ போர்வை தரவில்லை நல்லா கேட்பான். இந்த முஸ்லீம் வரக்கூடிய இது ஆதாரப்பூர்வ ஹதீஸ் தான். உனக்கு என்ன குளிரு, நீ எப்ப நடுங்கின, நான் எப்ப இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்பான். இல்லடா, ஒருத்தர் குளிர்ல நடுங்கி கொண்ட ஒருத்தர் தனது ஒருத்தர் வரலையா, அவன்கிட்ட கொண்டு வந்து கேட்டானா இல்லையா, நீ இல்லைன்னு மறுத்தீல, அந்த ஏழைக்கு நீ கொடுத்திருந்தேன்னு சொன்னா அது எனக்கு தந்துதான் எடுத்துப்பேன். எனக்கு குளிர் போர்வை தேவையில்லை, அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அது எனக்கு தந்தா எடுத்திருப்பேன். இப்படியாகவே அல்லாஹ் சொல்லிட்டு வருவான்னு சொல்லி, இதுக்கு தண்ணி கேட்டேன், தண்ணி தர மறுத்து விட்டாய், சாப்பாடு கேட்டேன், அப்படிலாம் நிறைய வருது, சாப்பாடு மறுத்து விட்டாய், அவன் எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான், மனிதன் தான். ஒரு மனிதன் ஒன்றை வந்து கேட்டான், அவனுக்கு நீ இல்லன்ட்ட, பசிச்சவன் சோறு கேட்டான், நீ இல்லன்னு சொல்லிட்ட. அப்ப ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறாங்கல்ல, அதான் இது. ஏழையின் சிரிப்புல இறைவனை காணலான்ற அந்த தத்துவம் அந்த ஹதீஸ்ல இருக்கிறது. ஏழைகளுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் வந்து தனக்கு உதவி செய்ததாக எடுத்துக்கொள்கிறான் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, அப்ப இந்த பிச்சைக்காரனா இருக்கான்ல, அவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய பவர் உள்ளவன். அப்ப நீ சொன்னபடி கண்ணாயிரம் காதாயிரம்ங்கிறிய, உங்களுக்கு மட்டும் சொல்லப்படலையே, சோத்துக்கு இல்லாம என்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கறான், அல்லாஹ் தான் கேட்கறான். ஏன் அப்படித்தான மறுமையில விசாரிக்கிறான். ஒருத்தர் சாப்பாடு கஷ்டப்பட்டவன் வந்து ஏதாவது தாங்கன்னு கேட்கறான், நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் வந்துட்டாரு, ஏன் அல்லது அப்படி சொல்ற விசாரிக்கிறான் மறுமையில. ஒரு நோய்வாய்ப்பட்டாருன்னு வைங்களேன், அல்லாஹ் நோய்வாய்ப்பட்டு கொடுக்குறாரு, அல்லாஹ் முடியாம இருக்காரு அப்படி சொல்லுவியா, அவர் அல்லாவா? அது எதுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ இதை விளங்கணுமா அதை விளங்குவியா, விளங்கணுமா இல்லையா, அதுவும் ஹதீஸ் தானே. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல 4661 ஹதீஸ்ல இருக்குது. அப்ப இதுல என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு உதவி செய்வதை தூண்டுவதற்காக வேண்டி, நெருக்கத்தை காட்டுவதற்காக வேண்டி இந்த மிகைப்படுத்தி இலக்கியமாக சொல்வது. குர்ஆன்ல ஹதீஸ் இலக்கியமாக நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அப்ப ஏழைகளை எல்லாம் அல்லாஹ் வந்து அல்லாஹ் என்று சொல்லுகிறான், நோயுற்றவர்களை அல்லாங்கிறான், குளிர நடுங்கின அவன் அல்லாங்கிறான், அவனுக்கு உதவி செய்கிறது நீ எனக்கு தரலன்னு கேட்கிறான், நான் தான் நடுங்கிட்டு வந்தேன்லடா எனக்கே தரலங்கிறான். அப்ப நடுங்கிட்டு வந்தவன் யாரு, அல்லாஹ். அப்படி அர்த்தம் இல்ல, அல்லாஹ் வரவே இல்லை. அல்லாஹ் வந்து அவனுக்கு கொடுக்க உனக்கு கடமையாக்கி இருக்கிறான், நீ அவனுக்கு மறுத்தேன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மறுக்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் உன்னுடைய கையாயிரம் காலாயிரம் என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த கைகாலுடைய உதவி செய்வேன், நல்லபடியா இயங்குவதற்கு துணையா இருப்பேன். அந்த ஹதீஸ்லயே எந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்களோ அடுத்த பாதி இருக்கா, கண்ணாயிரம் காலாயிரம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, அவன் பிடிக்கிற கையாகிடுவேன், நடக்கின்ற காலாகி விடுவேன், அது மாதிரி பார்க்கின்ற கண்ணாகி விடுவேன், கேட்கின்ற காதாகி விடுவேன். 4 விஷயம் வருது இல்ல. இந்த 4 சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வயின் சஅலனி லஊதி என்னஹு, அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், என்னிடத்தில் அவன் கேட்டால் கொடுப்பேன். நானே கையாயிருவேன் காலாயிருவேன் கொடுக்க தேவையில்லையே. இதை சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, என்னிடம் அவன் கேட்டானேயானால் அவனுக்கு நான் கொடுப்பேன்
வளையின் இஸ்தாதனி என்னிடத்தில் பாதுகாவல் தேடினானே ஆனால் நான் என்ன செய்வேன், அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அப்ப கண்ணாயிருவேன் காதாயிருவேங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவனுடைய கண் என் கண் ஆவாது, அவனுடைய காது என் காது ஆவாது. அவன் கேட்டா கொடுப்பேன், மற்றவன் கேட்கறதை விட நெருக்கமானவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வேன். இப்படிங்கிறதுக்கு தான் அது ஹதீஸ் சொல்லுது. ஹதீஸே வழக்கம் சொல்லுது. அந்த ஹதீஸே கண்ணாயிரம் காலாயிரம் சொல்லிவிட்டு என்னிடத்துல கேட்டால் கொடுப்பேன், பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு வழங்குவேன் என்று இருக்கிற இதை விளங்காம அல்லாஹ்வை ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அர்த்தம் வைக்க கூடாது என்பதற்கு ஒட்டுமொத்த ரசூலுடைய வாழ்க்கை இருக்கு. அப்படி அவர் வந்து ரசூலா இருப்பாங்க. இவங்க சொல்ற மாதிரி ஆவுறதா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணு அல்லாஹ்வுடைய கண்ணா இருக்கும். ஏன் பதிலையும் வெட்டப்பட்டாங்க? வெட்டப்பட்டது என்ன? வெட்டப்பட்டது என்னது? அல்லாஹ் வெட்டப்பட்டான். ரசூல்லா காயப்பட்டாங்க இல்லைங்க. இப்ப ரசூலா தானே இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ரத்தம் வந்தது. அவங்களுடைய பல்லு அல்லாஹ்வுடைய பல்லாப்ப, அவங்களுடைய வாய் அல்லாஹ்வுடைய வாயா போச்சா? இல்ல, மனிதருக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பமும் அவங்களுக்கு ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எந்த தன்மையும் பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பது நம்ம இந்த 10 நாளுடைய முன்னுரையில சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையை விளங்காம இந்த ஒரு ஹதீஸை சுத்திக்கிட்டு தான் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, நியாயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இது வழிகேட்டுக்கு உதவக்கூடிய ஒரு தத்துவம். இந்த ஹதீஸ் சொன்னா இந்த ஹதீஸ் கேட்டுப்படுங்க. இந்த ஹதீஸ் சொல்லி கேட்டார்களே ஆனால் இந்த ஹதீஸை நீ எப்படி வழங்குவாய்? உன்கிட்ட குளிருக்கு ஒருத்தன் வந்தானே ஆனால் அவன் அல்லாஹ்னு விளங்கிடுவியா? அல்லாஹ்வுடைய பவர் அவனுக்கு இருக்குமா? அவனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி அவனுக்கு இருக்குமா? அப்படித்தான் அந்த ஹதீஸ்ல இருக்குது. நீ இத சொல்றிய இதே மாதிரி தான் இந்த ஹதீஸ்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா தான் அவனுக்கு வேற அர்த்தம் நம்ம தப்பா செய்யணும்னு விளங்கும். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தாலீம் புத்தகம் என்பது ஒரு மடமையின் தொகுப்பாகவும் இஸ்லாமிய அகீதாவை கொள்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு 10 நாள்ல சொல்லி இருக்கிறோம். இது நீங்களே எடுத்து இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கக்கூடிய கவனிச்சு படிச்சீங்க என்று சொன்னா இதை விட தாண்டி உங்களுக்கே தெரியும். என்னோட அடிப்படையை எவ்வளவு தகர்க்கிறாங்களே என்று என்ன செய்யும் உங்களுக்கே விளங்கும். இதை வழங்கி நடக்கக்கூடிய புறக்கணிச்சு இதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஊட்டி அந்த தப்லீகுடைய பிடியிலிருந்து மக்களை மீட்டெடுக்க